மல்லி. இங்கே மல்லி, விஜயும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. கார்ல போயிட்டுருக்கும்போது விஜய் சொல்றாரு, "மல்லி, நம்ம வேணா வண்டி ஓரமா நிப்பாட்டி ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமா? இல்ல டிஃபன் சாப்பிட்டு போலாமா?" அப்படின்னு விஜய் கேட்கவும், மல்லி ஒண்ணு, "இல்லைங்க, வேணாங்க அதெல்லாம். எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டுக்கே போலாம்." "ஏன் மல்லி, என்னாச்சு? ஏன் கஷ்டமா இருக்குங்கிற?" "இல்லைங்க, வெண்பாவ நைட்லேருந்து பார்க்கவே இல்ல. வெண்பா சாப்பிட்டாளா? என்ன பண்றா? ஏது பண்றான்னு ஒரே மனசு வந்து அடிச்சுக்குதுங்க. நான் போயிட்டு இனிமே வெண்பாவை பார்த்தா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அப்போ தான் என்னால் சாப்பிடவே முடியும். நாம வீட்டுக்கே போயிடலாங்க." அப்படின்னு இங்கே மல்லி சொல்லவும், விஜய்க்கு மனசில் ஒரு இனப்புரியாத சந்தோஷம். பரவாயில்லையே, மல்லி நம்ம நினச்சத விட ஒரு படி மேலே தான் இருக்கா. வெண்பா மேலே நாம் மட்டும் தான் அக்கறையாக இருக்கோம்னு நினச்சோம். ஆனால் மல்லி நம்மளை விட அக்கறையாக இருக்கா. பரவாயில்ல, மல்லி நமக்கு மனைவியாக கிடைச்சதுக்கும் நம்ம குழந்தைக்கு அம்மாவாக கிடைச்சதுக்கும் மிகப்பெரிய பாக்கியம் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நம்ம விஜய் மல்லி மேலே ஒரு இனப்புரிய சந்தோஷம் வருது. அது மட்டும் இல்லை, அங்கே மேனேஜர் சொன்னார் இல்லையா, இது மாதிரி நீங்கள் மட்டும் இந்த ஃப்ளைட்டில் போகல சார். ஃப்ளைட்டில் போயிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த ஃப்ளைட்டில் போனால் நிறைய பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது, அங்கே மேனேஜர் இன்னொருத்தர் சொன்னார், உங்கள் மனைவியோட தாலி பாக்கியம் தான் உங்களை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லவும், ஸோ விஜய்க்கு மல்லி மேலே இருக்க இருக்க அப்படியே பாசம், காதல் எல்லாமே கூடுது. உடனே விஜய் மனசுலயே நினைச்சு சிரிச்சுக்கிட்டே போறாரு. இங்கே வீடு வந்துடுது. வீடு வந்த உடனே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் ராஜேஸ்வரி, ரஞ்சிதாவும் ரெடியாக வெளியவே உட்காந்துருக்காங்க. எப்படா இவங்க வருவாங்க, பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு. உள்ளே போன உடனே ராஜேஸ்வரி, "டேய் விஜய், எங்கடா போனீங்க? ஏன்டா, நான் நேற்று போனோம், நீ இன்னைக்கு தான் வர. ஃபோன் பண்ணா ஃபோனும் போகல. என்னாச்சு விஜய் உனக்கு?" அப்படின்னு கேட்க, உடனே ராஜேஸ்வரியும் சொல்ல சொல்ல விஜய் ஒன்று, "அக்கா அக்கா, பதட்டப்படாதீங்க அக்கா. இருங்க நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைக்கா, நேற்று ஆஃபீஸில் ஒரு மீட்டிங்கு. அதுக்காக அந்த மீட்டிங்கில் இருந்தேன். ஒரு முக்கியமான ஃபைலை மறந்துட்டு போயிட்டேன். ஸோ அந்த ஃபைல் எடுத்துகிட்டு மல்லி ஆஃபீஸ்க்கு வந்தா. 2 பேரும் முடிச்சுட்டு சும்மா ஒரு சின்ன வேலை இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்போது செக்யூரிட்டி சரியாக கவனிக்காமல் எங்களை வச்சு ஆஃபீஸ்லேயே பூட்டிட்டு போயிட்டாங்கக்கா. நாங்கள் 2 பேரும் உள்ளேயே மாட்டிக்கிட்டோம்." "என்ன விஜய் சொல்கிற? நம்ம ஆஃபீஸ்லையா? அந்த செக்யூரிட்டி என்ன பண்ண? அவனை பல நாள் அற வேண்டியதானே?" "அக்கா, பூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் எப்படிக்கா அறிய முடியும்?" "சரிடா, உன் ஃபோன் எங்கே? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்க வேண்டியதானே?" "இல்லைக்கா, ஃபோனு சார்ஜ் இல்லை என்னோடது. சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆயிடுச்சு." "சரி, இவ ஃபோன் எங்க? இவ ஃபோன்ல ஃபோன் பண்ணிக்கலாமே." "அக்கா, மல்லி வர அவசரத்தில் ஃபோன் கூட எடுத்து வரல. நைட்டு ஃபுல்லாக 2 பேரும் சாப்பிடவும் இல்லைக்கா. தண்ணி இல்லை, சாப்பிட முடியல. 2 பேரும் ஒரே ரூமில் மாட்டிக்கிட்டோம். வேறு என்னக்கா பண்ண முடியும் எங்களால்?" அப்படின்னு விஜய் சொல்லவும், உடனே ராஜேஸ்வரி சொல்கிறாங்க, "இல்லை விஜய், இதெல்லாம் எனக்கு என்னமோ சாதாரணமாக நடந்த மாதிரி தெரியல. யாரோ திட்டம் போட்டு பண்ணியிருக்க மாதிரி தெரியுது விஜய்." அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்லவும், விஜய் உடனே, "இல்லைக்கா, திட்டம் போட்டு பண்ணுறதுலாம் இங்கே ஒரு வேலையும் இல்லைக்கா. இது ஒரு எதர்ச்சியா நடந்தது தான். செக்யூரிட்டி சரியாக கவனிக்கல. நாங்களும் ஒரு அமைதியாக இருந்தனால செக்யூரிட்டிக்கு தெரியல." இங்கே விஜய் சொல்ல சொல்ல ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் செமையா எரிச்சல் வருது. டக்குன்னு ராஜேஸ்வரி ஒரு ஐடியா யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு, "விஜய், நான் சொல்கிறது கேளு. இது எதுவுமே சாதாரணமாக நடக்கலை. எல்லாமே இந்த தற்காலி இவ திட்டம் போட்டு பண்ணது தான்." அப்படின்னு சொல்லவும், மல்லி ஒன்று, "ஐயோ நானா? நான் எதுவும் பண்ணலங்க. ஏங்க என் மேலே சொல்கிறீங்க? இப்படி அபாண்டமா பழி போடுறீங்க. நான் என்ன பண்ணேன்? ஃபைல் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை." அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. விஜய் ஒன்னே, "அக்கா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. மல்லிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைக்கா." "இல்லை விஜய், இவன் வேணும்னு தான் விஜய் உன்னை அங்கே தங்க வச்சிருக்கா. நீயும் அவளும் சேர்ந்து ரூமில் தங்குறத எங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து அனுப்பியிருக்கா. அனுப்பி எங்களை வெறுப்பேற்றணுன்னே முடிவு பண்ணியிருக்கா. இவெல்லாம் வேணும்னு திட்டம் போட்டு தான் விஜய் பண்ணியிருக்கா. நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், அதை பார்த்து நாங்கள் வயிறு எறியணும். அதுக்காகவே இப்படி பண்ணியிருக்காடா." அப்படின்னு சொல்ல, "அக்கா, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையே." "ஆமாம் விஜய், நீங்கள் 2 பேரும் ஆஃபீஸில் ஒண்ணா இருந்தத எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காடா இவ." "அக்கா, அது எப்படிக்கா எடுக்க அனுப்ப முடியும்? மல்லி அனுப்பியிருக்க முடியாதுக்கா." "இல்லை விஜய், மல்லி தான் எடுத்து அனுப்பியிருக்கா எனக்கு. நான் சொல்கிறத கேளு." அப்படின்னு இங்கே ராஜேஸ்வரி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி நைட்டு நம்ம விஜயவும் மல்லியும் தேடி ஆஃபீஸுக்கு போனாங்க இல்லையா, அப்போது அங்கே ஆஃபீஸுக்குள்ளே ரூம்குள்ளே விஜய் மல்லி இருக்கிறத பார்த்துடுறாங்க ராஜேஸ்வரி. சரி, இவங்கள இப்போ கூட்டிகிட்டு போனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இதை வச்சு நம்ம ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படின்னு அங்கேயே ராஜேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. சரி, நாம் விஜய் மல்லி சேர்ந்துருக்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு காலையில் விஜய் வீட்டுக்கு வருவான். வந்த உடனே இந்த மாதிரி வேணும்னு வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக தான் மல்லி வந்து பிளான் பண்ணி எப்படி ஆஃபீஸில் ஒன்றா மாட்ட வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி, அது மூலிமா விஜய்க்கும் மல்லிக்கும் ஒரு சண்டையை மூட்டி விட்டுறலாம் அப்படின்னு இங்கே முடிவு பண்ணியிருக்காங்க நம்ம ராஜேஸ்வரி. அதுக்காக அந்த ஃபோட்டோவை எடுத்து வந்திருக்காங்க. எடுத்து அந்த ஃபோட்டோவை விஜய்கிட்ட காட்டி பிரச்சனையை உண்டு பண்ண ட்ரை பண்ணுறாங்க. விஜயும், "அக்கா, நீங்கள் சொல்கிறதுனால ஏற்றுக்க முடியலக்கா." அப்படின்னு சொல்ல, "என்ன விஜய்,
பாத்தியா, ஒரு நாள் நைட்டு நீ அவ கூட தான் இருந்த. உடனே அவ என் மேலயும் சந்தேகப்படுற அளவுக்கு, என் மேல நம்பிக்கை இல்லாத அளவுக்கு உன்ன மாத்திட்டா பாத்தியா? அதான் விஜய் சொல்றேன். இவ சாதாரண ஆள் இல்ல. இவ சரியான கைக்காரிடா. இங்க பாரு ஃபோட்டோவ அப்படின்னு ராஜேஸ்வரி ஃபோட்டோவ காட்டுறாங்க. மல்லி ஒண்ணு, ஐயோ! இல்லங்க. நான் எதுவும் பண்ணவே இல்லங்க அப்படின்னு மல்லி லைட்டா அழ ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா, இங்க ஃபோட்டோல விஜயும் மல்லியும் சேர்ந்து ஒண்ணா ரூம்ல இருக்கிறத ஃபோட்டோ இருக்கு. அத பார்த்ததும் விஜய்க்கே லைட்டா சந்தேகம் வருது. "என்ன மல்லி இது?" அப்படின்னு கேட்க, "ஏங்க நான் ஏங்க அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க போறேன்? நான் ஒண்ணும் ஃபோட்டோ எடுக்கவும் இல்ல. நான் யாருக்கும் அனுப்பவும் இல்லங்க." அப்படின்னு மல்லி சொல்றாங்க. டக்குன்னு அப்பதான் அன்னபூர்ணி வராங்க. வந்ததும், "மல்லி, மாப்பிள வந்துட்டீங்களா? என்னாச்சு மல்லி? ஏன் ஒரு மாரி அழுதுட்டு இருக்க? என்னாச்சு புள்ள?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்ல பெரியம்மா" அப்படின்னு இங்க மல்லி சொல்றாங்க. உடனே ராஜேஸ்வரி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. "இது மாரி உங்க பொண்ணு என் தம்பி கூட ஆஃபீஸ்ல இருந்தத எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கா. அதான் திட்டம் போட்டு இப்படி என் தம்பிய ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்கா உங்க பொண்ணு" அப்படின்னு ராஜேஸ்வரி பழிய தூக்கி மல்லி மேல போடுறாங்க. அப்பதான் அன்னபூர்ணி சொல்றாங்க, "ஆஹ, நல்லாயிருக்கு புள்ள. நீ பண்ற காமெடி நல்லாயிருக்கு" அப்படின்னு சொல்ல, "என்ன காமெடியா? என்ன விளையாடுறீங்களா? பாத்தியா விஜய், வர வர இவங்களுக்கும் வாய் ரொம்ப அதிகமா போச்சு" அப்படின்னு சொல்லவும், "மாப்பிள நீ தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் ஒண்ணு கேட்கவா மாப்பிள? அ மல்லிகிட்ட ஃபோன் இருந்தா தான் ஃபோட்டோ எடுக்க முடியும். மல்லிகிட்ட ஃபோன் இருந்தா நைட்டே கால் பண்ணி, நாங்க இந்த மாரி உள்ள மாட்டியிருக்கோம் அப்படின்னு எல்லார்ட்டயுமே சொல்லியிருக்கலாமே மாப்பிள. ஏன் சொல்லல? ஏன்னா மல்லி ஃபோன் இந்தா இருக்கு பாருங்க. என்கிட்ட இருக்கு. மல்லி ஃபோன் என்கிட்ட இருக்குன்னா, மல்லிகிட்ட அப்போ ஃபோன் இல்லன்னு தானே அர்த்தம். மல்லிகிட்ட ஃபோன் இல்லன்னா, எப்படி மல்லி ஃபோட்டோ எடுத்து உங்க அக்காவுக்கு அனுப்பியிருக்க முடியும்? என்ன மாப்பிள லாஜிக்கே இல்லாம உங்க அக்கா பேசிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரி இத யோசிக்க மறந்துடுறாங்க. "ஐய்யய்யோ! நாம இத யோசிக்கவே இல்லையே!" அப்படிங்க. உடனே விஜயும், "ஆமாக்கா, மல்லிகிட்ட ஃபோன் இல்ல. என் ஃபோன் சார்ஜ் இல்லாம போச்சு. அப்புறம் எப்படிக்கா மல்லி எடுத்து அனுப்ப முடியும் ஃபோட்டோ?" "இல்ல விஜய், இவ தான் எனக்கு அனுப்பிச்சு விட்டா. இவ வேற ஏதோ ஃபோன் வச்சிருக்கா. இவ செக் பண்ணா தெரிஞ்சிரும். இவ நீ நினைக்கிற மாரி சாதாரண ஆள் இல்ல விஜய். இவ சரியான சதிகாரி. பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா. ஒரு வேள இவ செக்யூரிட்டியவே தான் பக்கம் காசு குடுத்து மடக்கியிருக்கலாம். எங்கள உள்ள வச்சு வேணும்னு லாக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லியிருக்கலாம். என்ன வேணாலும் பண்ணியிருப்பா விஜய் இவ." அப்படின்னு சொல்ல, "அக்கா, இல்லக்கா. எனக்கு அதுல நம்பிக்கையே இல்ல." அப்படின்னு சொல்ல, உடனே அன்னபூர்ணி டக்குன்னு அந்த ஃபோட்டோவ பார்த்துட்டு, "மாப்பிள இங்க பாருங்க. இது யாரோ தூரமா நின்னு ஜன்னல் வழியா எடுத்த மாரி இருக்கு. அப்போ ஜன்னல் வழியா எடுத்திருக்காங்கன்னா, ஜன்னலுக்கு வெளியில சிசிடிவி கேமரா இருக்குல்ல உங்க ஆஃபீஸ்ல. அத போய் செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபோட்டோ யார்துன்னு தெரிஞ்சு போயிடும்." அப்படின்னு சொல்ல, ராஜேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுது. "ஐய்யய்யோ! என்ன இவ சும்மா இருக்காம தேவையில்லாம கோத்து விடுறாளே நம்மள" அப்படின்னு. உடனே விஜயும், "ஆமா, கரெக்ட் தான் நீங்க சொல்றது." அப்படின்னு சொல்ல, "அக்கா, இப்ப என்ன உங்களுக்கு இந்த ஃபோட்டோ யார் எடுத்தவங்கள வெறுப்பேத்துனாங்கன்னு பார்க்கணும் அவ்வளோதானே. நான் ஆஃபீஸ்ல போயிட்டு சிசிடிவிய பார்த்தா, இந்த ஜன்னல்ட்ட யார் இருந்தாலும் தெரிஞ்சிற போது. விடுங்கக்கா." அப்படின்னு சொல்ல, "ஐயோ விஜய்! நான் அப்படி சொல்லல விஜய். நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற? அக்கா எதுக்கு சொன்னேன்னா, ஒருவேள நீங்க 2 பேரும் சேர்ந்து இப்படி இருந்தத யாரோ பிரச்சனைய உண்டு பண்ணணும்னு நெனச்சேன் விஜய். மத்தபடி ஒண்ணும் இல்ல. சரி நீங்க போங்க. பாவம் டயர்டா இருப்பீங்க. 2 பேரும் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க போங்க." அப்படின்னு சொல்லி ராஜேஸ்வரி அப்படியே ஜர்க் ஆயிடுறாங்க. மல்லி டக்குன்னு யோசிக்கவே இல்ல. என்ன இது? இவங்க சொன்ன உடனே ராஜேஸ்வரி அம்மா ஒரு மாரி நமக்கு சாதகமா பேசுறாங்களே அப்படின்னு இங்க மல்லி யோசிக்கிறாங்க. "சரி புள்ள, வா புள்ள." அவ்வளோதான் ராஜி சொல்ட்டால, இனிமே ஒண்ணும் இல்ல. "சரி மாப்பிள, நீ போய் குளிச்சுட்டு வாங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். புள்ள நீ போயிட்டு குளிச்சுட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் போ." அப்படின்னு இங்க மல்லியும், விஜயும் அனுப்பி விடுறாங்க. அனுப்பி விட்டுட்டு ராஜேஸ்வரிய பார்த்து அன்னபூர்ணி, "இங்கே பாரு ராஜேஸ்வரி, நீ என்ன வேணாலும் திட்டம் போடு. ஆனா நீ போடுற திட்டம் நடக்கவே நடக்காது. ஸோ மல்லியும், விஜய் மாப்பிளையும் சேர்ந்து இனிமே ஒண்ணா சந்தோஷமா வாழ தான் போறாங்க. அத நீ பார்க்க தான் போற." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்னபூர்ணி அம்மாவும் மேல போறாங்க.